இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் தாங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிள். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேங்க. பார்க்கும்போது ஏன்னா அந்த பொண்ணு லைவ்ல போயிட்டு இருக்குமா இல்லை கமெண்ட் படிக்குமான்னு தெரில. இந்த மாதிரி பலூனான்னு ஒருத்தன் கேட்டுப்பான் போல, பலூன்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பிரஸ்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு பலூன் எல்லாம் அப்படி சொல்லுவாங்க. அடுத்த நாளே ட்ரெண்ட் ஆக்கி பலூன் அக்கான்னு ட்ரெண்ட் ஆக்கி அதுக்கடுத்த நாள் பார்த்தோம்னா கலாட்டாலையும் வந்து இன்னொரு சேனல்லாம் வந்து இன்டர்வியூ எடுத்துருக்கேன். எனக்கு புரியலை அப்போ என்னத்தை சாதிச்சு அவங்க கிழிச்சிட்டாங்கன்னு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி தற்குடித்தனமாக கிரிஞ்சித்தனமாக லூசுக்கான மாதிரி போறானுங்களே வீடியோ. இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற நீங்க தான் ஒரு செருப்பை வாயில கவ கொடுத்து இன்னொரு செருப்பை சாணியில முக்கி பலான்னு அடைஞ்சுக்கோங்க. நான் ஏன் இவ்வளவு கோவமா பேசுறேன்னா, இப்பயே இப்படி இருக்குன்னா 5 to 10 years இல்லை உங்களுக்கே குழந்தை பிறந்து அவங்க வந்து சோசியல் மீடியாங்கிறது அப்போ வரப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ட்ரெஸ் கூட போட்டிருக்க மாட்டாங்க போல, அப்படியே வந்து நின்றுவாங்க போல. என்னங்க ஒரு இதே இல்லையா? இப்படி பண்ணி தான் ரீச் ஆனோம்னா அவங்கள நம்ம சொல்ல முடியாது. சப்போர்ட் பண்றவங்க நீங்க தான். எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் சோசியல் மீடியா கெட்டு போச்சுன்னு வந்து பூமர் டாக் கொடுக்குறீங்களா, நீங்க தாங்க ஒஸ்ட். தயவு செஞ்சு திருந்துங்க. இப்பெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. சப்போர்ட் த ரியல் டேலண்ட்.